அதாவது நம்முடைய சொந்த தேவைகள். அதான் உண்மையிலே தேவை. ஆஃபாக்கியான தேவைகள அஸ்பாபுகள் மூலமாக நிறைவேறும். அந்த அஸ்பாபுகளுக்கு தேவைகளை எப்படி அல்லாஹ் பூர்த்தி செஞ்சு தரான்? நேரடியா தான் பூர்த்தி செஞ்சு தரான். அப்ப அந்த அஸ்பாபுகளுக்கு தேவைய பூர்த்தி செஞ்சு தர்றது யாரு தான்? அல்லாஹ். அப்ப அஸ்பாபுகளுக்கு தேவையை பூர்த்தி செய்து தந்து, நான் அஸ்பாபுகள் மூலமாக நம்முடைய தேவையை பூர்த்தி செஞ்சு தரேன். அல்லாஹ் படைச்சது யாரு? அப்படின்னா என்ன? அல்லாஹ் தஆலா தன்னை அறிய நினைத்தான். அல்லாஹ் தஆலா தன்னை விளங்கணும்னு நினைச்சான். இப்ப தன்னை விளங்கணும்னா, எதை வச்சு விளங்க முடியும்? இருக்கிறது அவன் ஒருத்தன் தான். இப்போ ஒரு மீன் வந்து தண்ணிக்குள்ள இருக்கிற மீனு. பிறந்ததும் தண்ணிக்குள்ளேயே சுத்திட்டு திரியுது. அந்த மீனு தண்ணி எங்கன்னு கேக்குது. அந்த மீனுக்கு தண்ணி கண்ணுக்கு தெரியுமா? தண்ணியிலேருந்து வெளிய குதிச்சு பார்த்தா, இதுதான் தண்ணி அப்படின்னு தெரியும். வெளிய குதிக்கவே இல்ல. தண்ணி கூட அடியிலேயே நீந்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மீனு, அதுக்கு வந்து தண்ணிய பத்தி சொன்னா தெரியுமா? தண்ணின்னு ஒண்ணு இருக்குது. ஏன் தெரியாது? விளங்கணும். அது தண்ணி இல்லாத ஒரு நிலைய அது பார்க்கல. அவ்வளோதான். தண்ணி இல்லாத நிலை. அத பார்த்துட்டா, இதுதான் தண்ணி விளங்கிரும். தண்ணி இல்ல இப்போ வந்து ஒரு மீன வந்து நல்லா அடைச்சு வச்சுட்டோம். ஃபுல்லா தண்ணி. மேல எகிறி கூட குதிக்க முடியாது. அப்படி அடைச்சு வச்சுட்டோம்னா, அதுக்கு தண்ணினா என்னன்னே தெரியாம போயிரும். தண்ணீனா அப்படித்தான் இருப்பது அல்லாஹ் தான். எப்படி அவன் தன்னை தெரிஞ்சுக்கிறது? அவன் தான் இருக்கிறான். அவன் தன்னை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். எப்படி அவன் தன்னை தெரிஞ்சுக்கிறது? தனக்கு எதிரானதை படைப்பதன் மூலமாக தன்னை நான் இருக்கிறேன். இல்லாமை இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப நான் இல்லாதவன் அல்ல. அதைக் கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சான்? தன்னை இப்ப முதலாக அல்லாஹ் படைத்தது என்னது? இல்லாமை. யாரா இருந்தாலும், நான் இருக்கிறேன். நானும் ஒருத்தன் இருக்கிறேன். அதானே? நாம வந்து பல பேர் இருக்கிறோம், நெறைய பேர் இருக்கிறோம். அதனால நமக்கு நான் இருக்கிறேன்னு நமக்கு ஈஸியா வந்துருது. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தவிர வேற யாருமே இல்லையே! எதுவுமே இல்லையே! அப்ப நான் இருக்கிறேன்ற அந்த அறிவு எப்படி அல்லாஹ்வுக்கு வரும்? இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? அதை அல்லாஹ் தஆலா கற்பனை செய்வதன் மூலமாக, நான் இருக்கிறேன். நான் இல்லாதவன் இல்ல. நான்